சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சைனாக்காரனுங்க எடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்க்க போறோம். ஒரு மோசமான ஒரு கொலை நடக்குது, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு ஒரு போலீஸ் டிடெக்டிவ். ஆனா அவர் என்ன பண்ணாலும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த வேலையே வேணான்னு இப்ப ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. இப்படியே 5 வருஷங்கள் கடந்து போகுது. அகைன் இன்னொரு கொலை நடக்குது. சேம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொலை மாதிரியே இருக்கு. சோ எப்படியாவது இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு திரும்பவும் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமான கொலைகாரன் யாருன்னு இந்த போலீஸ் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பிளாக் ஹோல் தின் ஐஸ்ன்ற ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். 1999 வருஷம் ஒரு ட்ரக்கு நிலக்கரியெல்லாம் கொண்டு வருது. அந்த நிலக்கரிக்கு நடுவுல ஏதோ ஒரு மூட்டை மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அந்த ட்ரக்கும் அந்த நிலக்கரியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிஷின் ஒன்று அப்படியே கை மாதிரி இருக்கு. அந்த நிலக்கரியெல்லாம் வாரி வாரி ஒரு கன்வேயர் பெல்ட்ல போட்டு அது அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள போகுது. இப்படி நிலக்கரி கூடவே அந்த மூட்டையும் தான் போகுது. இதை அங்க வேலை செய்யறவங்க பார்த்து அது என்னதுன்னு செக் பண்ணும்போது தான் ஒரு மனுஷனோட கை மட்டும் இருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சு ஒரு டிடெக்டிவும் வராரு. இவரோட பேரு ஜாங். அவரும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலக்கரியெல்லாம் எங்க இருந்து வருது சார்? நம்ம ஊருக்கு பெரிய ட்ரெயின்ல தான் வருமே. ட்ரெயின்ல இருந்து நிலக்கரியெல்லாம் ட்ரக்ல ஃபேக்டரிக்கு கொண்டு வருவாங்க. அந்த ட்ரக்ல தான் இந்த கை இருந்திருக்கு. உடனே டிடெக்டிவும் வெறும் கையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது, வேற ஏதாவது பார்ட்ஸ் கிடைச்சதான்னு தேடி பாத்தீங்களா சார்? இந்த ஃபேக்டரிக்கு வெறும் கை மட்டும் தான் வந்திருக்கு. இன்னொரு ஃபேக்டரியில கால் போயிருக்கான், ஆனா முகம் மட்டும் கிடைக்கல. ஆனா முகத்தை பார்த்தாதானே அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன பண்றதுன்னு புரியாம நம்ம டிடெக்டிவ் குழம்பி இருக்கும் பொழுது அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒருத்தர் சார் இங்க வாங்க அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு போல. ஒரு ஐடி கார்டும் கிழிஞ்சி போன ரத்த கரையோட இருக்கிற ஒரு துணியும். சோ அப்படின்னா இறந்து போன அந்த பர்சன் ஐடி கார்டுல இருக்கிற பர்சனா தான் இருக்கணும்னு அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பர்சனோட பேரு லியாங்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ லியாங்ன்றவர் இறந்து போயிட்டாரு. அவரோட உடம்ப துண்டு துண்டா கட் பண்ணி வேற வேற ஃபேக்டரிக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இதை பண்ண அந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு டிடெக்டிவும் களத்துல இறங்குறாரு. சோ நம்ம டிடெக்டிவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பேரு வாங்கு. நேரா இவங்க இறந்து போனார்ல லியாங், அவரோட ஒய்ஃபை மீட் பண்றாங்க. சோ லியாங்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அந்த ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. சோ இப்போ நம்மளால எதுவும் விசாரிக்க முடியலன்னு நேரா லியாங் ஒர்க் பண்ண இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா லியாங் எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா நிலக்கரிய ட்ரக்ல லோட் பண்ண உடனேயுமே வெயிட்டை செக் பண்ற ஒரு இடத்துல தான் வேலை செய்யறாரு. ஏன் வெயிட்டை செக் பண்ணணும் அப்படின்னா இங்க வெயிட்டை செக் பண்ணிட்டு நேரா அது ஃபேக்டரிக்கு போகும் பொழுது சேம் வெயிட்ல இருக்கணும். ஏன்னா இடையில இவங்க வித்துட்டாங்கன்னா சோ அதுக்காக செக் பண்ற இடம் அங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம டிடெக்டிவும் போய் விசாரிக்கும் பொழுது ஐயோ யாரு லியாங்கா, ரொம்ப தங்கமான பிள்ளையாச்சே, இங்க யாரு கூடவும் அவன் சண்டை வளர்த்ததே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் சொல்றாங்களே. சரின்னு லியாங்கோடைய ஒரு லாக்கர் இருக்கு, அதை ஓபன் பண்ணா லியாங்கும் அவரோட ஒய்ஃபும் இருக்கிற மாதிரி போட்டோ. இதுல இருந்தே புரிய வருது லியாங்கும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க அப்படின்னு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற க்ளூ என்னன்னா லியாங்கோடைய பாடி பார்ட், கை ஒன்னு கால் ஒன்னா வேற வேற ஃபேக்டரிக்கு போயிருக்குல. சோ மேபி இந்த கொலைய அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வர ட்ரக் டிரைவர் பண்ணிருக்கலாம். ஆனா ட்ரக் டிரைவர்ஸ்லாம் ஒரு ஃபேக்டரிக்கு தான் போவாங்களே. ஆனா ஒரு சில ட்ரக் டிரைவர்ஸ்லாம் ஒரே நாள்ல 2-3 ஃபேக்டரிக்கு போவாங்க. அப்படி இந்த ஃபேக்டரிக்கு போனவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது 2 பேர் தான். ஒரு முட்டா பீஸ், ஒரு மொரட்டு பீஸ். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சோ இவங்க தான் அந்த ஃபேக்டரிக்கு ரெகுலரா நிலக்கரியை கொண்டு போயிருக்காங்க. நம்ம டிடெக்டிவ்க்கும் அவங்க மேல டவுட் வந்து நேரா அவங்கள மீட் பண்ண போறாரு. கூடவே அவரோட ஆளுங்களையும் கூட்டிட்டு போறாரு. அந்த முட்டா பீஸும் மொரட்டு பீஸும் சலூன் கடையில மண்டைய சும்மா தாறுமாறா வெட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம டிடெக்டிவும் உள்ள போறாரு. பார்த்த உடனே இவனுங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. ஆனா இருந்தாலும் டிடெக்டிவும் அவரோட ஆளுங்களும் பிடிச்சிடுறாங்க. சோ அந்த இடத்துலயே வச்சு இவங்க 2 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, நீங்க 2 பேர் தான் ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டரியில நிலக்கரியை டெலிவரி பண்ணிருக்கீங்க. அந்த நிலக்கரியில என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த 2 பேருக்கும் சுத்தமா எதுவுமே புரியல. அப்ப அங்க இருந்த போலீஸ் அந்த முட்டா பீஸ் மொரட்டு பீஸோடைய கோர்ட்டை எடுத்து உதரும் பொழுது அதுல இருந்து ஒரு கன்னு கீழே விழுது. உடனே முட்டா பீஸ் அந்த கன்னை எடுத்து போட்டு அந்த ஆளை ஷூட் பண்றான். இன்னொருத்தர் இருக்காரு போலீஸ், அவரையும் ஷூட் பண்ணிடுறான். பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றதுன்னு
தெரியாம கன் எடுத்து அந்த முட்டா பீஸ போட்டு தள்ளுறாரு. ஆனா பக்கத்துல இருந்த இவரோட பிரதர், அதான் மொரட்டு பீஸ், அவரு கன் எடுத்து நம்ம டிடெக்டிவ சுட வர பதிலுக்கு டிடெக்டிவும் சுடுறாரு. அந்த மொரட்டு பீஸ் சாகிறதுக்கு முன்னாடி டிடெக்டிவ ஷூட் பண்ணிடுறாரு. ஒரு புல்லட் டிடெக்டிவ் மேல பட்டு அவருக்கு அடிபடுது. நல்ல வேளையா அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இருந்தாலும் டிடெக்டிவ் கூட ஒர்க் பண்ண 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட இன்னொரு விஷயமும் டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. அந்த முட்டா பீஸ் மொரட்டு பீஸ் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே லியாங்க கொலைலாம் பண்ணல. அவங்க ஜஸ்ட் லாரியில நிலக்கரியை தான் கொண்டு போயிருக்காங்களே. ஆனா இருந்தாலும் அவனுங்க 2 பேரு இல்லீகலான விஷயங்களை பண்றவங்க தான். திடீர்னு போலீஸ் வந்த உடனேயுமே அதுக்காக தான் நம்மள பிடிக்க வந்திருக்காங்களோன்னு பயந்து ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. பயத்துல அவங்க ஷூட் பண்ணி கடைசியா அவங்க 2 பேரும் இறந்தே போயிட்டாங்க. சோ இன்னும் இந்த கேஸ் ஓபன்ல தான் இருக்கு. உண்மையிலேயே லியாங்க கொன்னது யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நம்ம டிடெக்டிவோட மைண்டுக்குள்ளேயும் இதே விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ எது என்னவோ இறந்து போன லியாங்கோடைய அஸ்திய அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஒரு லாண்ட்ரி கடையில ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட போய் கொடுத்த உடனேயுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, லாண்ட்ரி கடைக்கு வெளியவே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழேயே அவங்க ஹஸ்பண்டோட அஸ்திய புதைச்சு வைக்கிறாங்க. சோ இத பாக்குற நம்ம டிடெக்டிவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்மளால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலையேன்னு ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அந்த வேலையே வேணான்னு வேற ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலைக்கெல்லாம் போறாரு. ஆனா அங்கேயும் ஒழுங்கா போகாம குடிச்சிட்டு பார்க்க ஆளு ராப்பிச்சக்கார மாதிரியே மாறிடுறாரு. சோ இப்படியே நாட்கள் கடந்து போகுது. 5 வருஷம் கழிச்சு 2004வது வருஷத்துல ஒரு நாள் ரோட்ல ஒரு போலீஸ்கார் நிக்குது. அதை டிடெக்டிவும் பாக்குறாரு. அதுக்குள்ள இருக்கிறது டிடெக்டிவோட ஃப்ரெண்டு வாங் தான். உடனே காருக்குள்ள போயிட்டு, ஏய் வாங், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போனது நீதான், நான் கிடையாது. நான் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. டிடெக்டிவும் என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் வாங்கும் சொல்றாரு, ரீசெண்டா ஒரு கொலை நடந்தது. கரெக்டா அதே கொலை மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. சோ இறந்து போன அந்த 2 பேருக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கும் பொழுது அவங்க 2 பேருமே ஒரே பொண்ணை தான் உசார் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களே. அந்த பொண்ணு கூட டேட்டிங்லாம் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ அதனாலதான் அந்த பொண்ணை நாங்க ஃபாலோ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு வாங்க சொல்றாரு. நம்ம டிடெக்டிவும் அந்த கொலை எப்படி நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு கேட்க, கில்லர் வந்து அந்த 2 பேரையும் கை காலை தனித்தனியா வெட்டி எல்லாத்தையும் வேற வேற இடத்துல போட்டிருக்கான் இப்படின்னு வாங் சொல்றாரு. இதை கேட்ட உடனே டிடெக்டிவ்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதே மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி லியாங்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க. அவனோட கை காலையும் தனித்தனியா வெட்டி வேற வேற ஃபேக்டரிக்கு அனுப்பியிருப்பாங்க. மேபி அதே கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கணும். சோ அந்த கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம டிடெக்டிவ்க்கு ஆர்வம் வருது. சரி, இவங்க ஃபாலோ பண்ண வந்திருக்காங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பொண்ணை யாரு உசார் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்கள தான் கில்லர் கொல்றானே. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. லியாங்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரோட ஒய்ஃப் தான் அது. சோ இப்பதான் டிடெக்டிவ்க்கே கிளியர் ஆகுது. முதல்ல இறந்து போன அந்த லியாங் அது யாரு? இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்தது அந்த பொண்ணை உசார் பண்ண வந்த 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. சோ அப்படின்னா அந்த கில்லருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு வு. சோ நம்ம டிடெக்டிவ் அவரோட ஃப்ரெண்டு வாங் கிட்ட எதுவும் சொல்லாம இவரு தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. டிடெக்டிவோட ஃப்ரெண்டு வாங்கும் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃபார்மர். அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா நைஸா மக்களோட மக்களா போய் விஷயத்தை கறந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் வாங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஊன்ற பொண்ணை தான் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை யாரு லவ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்க இறந்து போயிடுறாங்க மர்மமான முறையில. அப்படின்னா அந்த பொண்ணை வேற யாரோ லவ் பண்றாங்க போல. மேபி அது அந்த பொண்ணு ஒர்க் பண்ற லாண்ட்ரி ஷாப்போடைய ஓனரா கூட இருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ளயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்ல அந்த லேடியும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ இப்படின்னு வாங்கு சுத்தி உழைச்சி ஒரு பிளான போட இங்க நம்ம டிடெக்டிவ் நேரா அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு போயிடுறாரு. அவரோட ஒரு கோர்ட்டை கொடுத்து வாஷ் பண்ண கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஊ கிட்ட நம்ம டிடெக்டிவ் பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. சரின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு கடைக்கு வெளியவே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட் டைமும் ஆகுது. வேலையை முடிச்சுட்டு ஊ போகும்பொழுது கூட இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. சோ நைட் டைம்ல எவனாவது ஊவோடைய வீட்டுக்கு வரானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி யாரும் வரவே இல்லை. அடுத்த நாளும் ஆகுது. டிடெக்டிவ் லாண்ட்ரி கடைக்கு போயிட்டு துவைக்க கொடுத்த அந்த கோர்ட்டை வாங்கிக்கிறாரு. ஆனா அவர் எப்படியாவது பேச்ச போடணும். அதனால என்ன பண்றாருன்னா கோர்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்து பல்லாலேயே பட்டனை பிரிச்சு விட்டு, எங்க பாருங்க, நீங்க துவைச்ச துவையில பட்டனே தனியா கழண்டி வந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல அந்த லாண்ட்ரி கடை ஓனர் ஒருத்தர் இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் அதை தச்சு கொடுக்குறேன்னு அவரு தைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதனால நம்ம டிடெக்டிவ்க்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த நேரத்துல அவரு அந்த ஓனர் கிட்ட பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. உங்க கடையில ஒர்க் பண்றாங்களே ஒரு பொண்ணு, ஆமா அவங்க பேரு ஊ, அது என்ன அவங்க ஒய்ஃபா? ஐயோ சார், என்ன சார் அவங்க கடையில ஒர்க் பண்றாங்கன்னு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் ஒய்ஃப்ன்றீங்க? இல்ல சார், சும்மா தான் கேட்டேனே. அவங்க ஒரு மாதிரி சோகமாவே இருக்காங்களா, அதான். ஓ அதுவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரரு அவரோட கோர்ட்டை துவைக்கும் பொழுது அந்த கோர்ட்டை யூ டேமேஜ் பண்ணிட்டா. அதனால அந்த பணக்காரரு யூவை சும்மா டார்ச்சர் பண்ணாரு. அந்த பொண்ணு பாவம் ரொம்பவே பயந்து போயிட்டா. இது பத்தாததுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு யூவோடைய ஹஸ்பண்ட் லியாங் அவரும் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பாவம் இந்த பொண்ணு யார் கூடவும் பேசாம வேலைக்கு வருவா, வீட்டுக்கு போவா, அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க, 5 நிமிஷத்துல பட்டனை தச்சு
தச்சு கொடுத்துறேன்னு ஓனர் தைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க யூவும் அப்படியே கிளீன் பண்ற மாதிரியே நம்ம டிடெக்டிவ் பக்கத்துல வந்து ஒரு சீட்டை கொடுக்குறாங்க. அந்த சீட்ல என் பின்னாடி வராத அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஓனரும் சார் தச்சு முடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை அவரு பாக்குற மாதிரியே வராரு. நல்ல வேலையா டிடெக்டிவ் அந்த சீட்டை அதுக்குள்ள எடுத்துடுறாரு. கோர்ட்டையும் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம டிடெக்டிவ் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் விடாம டிடெக்டிவ் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் நல்ல பனி வேற, ரோடு ஃபுல்லாவே ஒரே ஸ்னோவா இருக்கு. ஸ்கூட்டர்ல தான் அவரு ஃபாலோ பண்ணுவாரு. அப்புறம் நடந்து போய் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவாரு. அந்த லாண்ட்ரி ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது துணியெல்லாம் டெலிவரி பண்ற மாதிரி இருந்தா அதை டெலிவரி பண்ணிட்டு தான் போவாங்களே. சோ அதே மாதிரியே ஒரு வீட்டுல டெலிவரி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம டிடெக்டிவும் பார்த்துட்டு அகைன் அவரோட ஸ்கூட்டரை எடுக்கலாம்னு போனா அந்த ஸ்கூட்டருக்கு பக்கத்திலேயே காலடி தடங்கள் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு டவுட் வருது. சுத்தி யாரையும் காணோம். அதோட இந்த ஸ்கூட்டரை நம்ம விடும்பொழுது இங்க காலடி தடமே கிடையாது. இப்ப திரும்ப நம்ம எடுக்கலாம்னு பார்த்தா இங்க ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அப்படின்னா நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. அது கண்டிப்பா அந்த கில்லரா தான் இருக்கணும். ஏன்னா இந்த பின்னாடி யார் யாரெல்லாம் சுத்துறாங்களோ அவங்கள தான் அந்த கில்லர் கொல்லறான். சோ இப்ப நம்ம அந்த பொண்ணை உசார் பண்ண தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அந்த கில்லர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது நம்மள தான் கொல்ல ட்ரை பண்றான். அதுதான் நம்ம டிடெக்டிவ்க்கும் வேணும். ஏன்னா அந்த கில்லர் கொல்ல வரும் பொழுது அந்த கில்லரை பிடிக்கிறது தான் டிடெக்டிவ் உடைய பிளானே. இந்த பக்கம் டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்டு போலீஸ் ஆபீசர் வாங் இருக்கார்ல, அவருக்கு அந்த லாண்ட்ரி கடை ஓனர் மேல தான் டவுட்டே. சோ அதனால அந்த ஓனரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓனரும் ஒரு ட்ரக்ல போய்கிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. சோ உடனே வாங்க அந்த பொண்ணை வளைச்சு பிடிச்சி, நீ அந்த ட்ரக்ல இருந்து தானே இறங்கி வர, அந்த ட்ரக்ல இருந்த அந்த ஓனருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், ஒழுங்கா சொல்லு இல்லைன்னா லாக்அப்ல தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு சூப்பர் மாடல் வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அவரோட லாண்ட்ரி கடைக்கு இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வரும், என்ன ஓசியில போட விடுவாரு. உடனே அங்க இருந்த போலீஸும் உன்னை ஓசியில போட விடுறாருன்னா பதிலுக்கு நீ என்ன காசு தருவியா, காசுலாம் தர மாட்டேன், என்னையே தருவேன். அட கன்றாவியே, இது வேற இடையில போய்கிட்டு இருக்கா. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த ஓனரு கேடு கட்டவன் தான். சோ கண்டிப்பா அவனை ட்ரேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வாங்க அவரோட டீமும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஓனரு ரொம்ப ரொம்ப மோசமானவன் போல. ஏன்னா அந்த ஓனரு இப்ப ஊவை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஊவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா வேற வழி இல்லாம அப்படியே கம்முன்னு நிக்கிறாங்க. நல்ல வழியா அந்த நேரத்துல கடைக்குள்ள நம்ம டிடெக்டிவ் உள்ள வராரு. அவரும் அதை பாக்குறாரு. உடனே அந்த ஓனரும் விட்டுறாரு. ஊவும் நேரா டிடெக்டிவ் கிட்ட வராங்க. நம்ம டிடெக்டிவ் அகைன் ஒரு ட்ரெஸ்ஸை வாஷிங்க்கு கொடுக்க தான் வந்திருக்காரு. ஏன்னா இந்த சாக்கை யூஸ் பண்ணி தான் அவரால் ஊவை பார்க்க முடியும். அதோட அந்த ஓனர் பைப்புல என்ன பண்ணானே தெரியல. ஊவோட கையெல்லாம் அடிபட்டிருக்கு. உடனே மெடிக்கலுக்கு போயிட்டு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது அந்த ஓனரும் பார்த்து நம்ம டிடெக்டிவ் மேல செம்மையா கடுப்பாகிறாரு. அந்த நேரம் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்து, இந்தா இதை துவைச்சு கூட சீக்கிரமா, டைம் ஆகுது எனக்கு அப்படின்னு புகை விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம டிடெக்டிவும் கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சு, ஏண்டா இந்த கடையில துணி தான் ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு தைரியமா நீ சிகரெட் பிடிக்கிற, யோ நான் புச்சா உனக்கு என்ன அப்படின்னு பதிலுக்கு அவன் சண்டைக்கு வர, டிடெக்டிவ் அந்த ஆளு துணியை தூக்கி அடிச்சு ரோட்ல ஓட விட்டு அடிக்கிறாரு. அவரும் திரும்பவும் கடைக்கு வராரு. அங்க அந்த வந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு நடந்து போறாங்க. கூடவே நம்ம டிடெக்டிவும் வராரு. ஏன்னா ஊவுக்கு பாதுகாப்புக்காக. இங்க பாரு, உன்னோட பாதுகாப்பு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணாத, இங்க இருந்து போ. உடனே டிடெக்டிவும், என்னாலலாம் அப்படிலாம் போக முடியாது, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கு என்ன வேணும்லாம் கேட்கவே மாட்டியா, நீயும் நானும் நாளைக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் போலாம், என்ன சொல்ற. இதை கேட்ட உடனேயுமே அந்த ஊவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்டு போலீஸ் ஆபீசர் வாங்க அங்க வராரு. ஏண்டா டேய், நீ என்ன வேலைடா பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை போய் உசார் பண்ண ட்ரை பண்றியே, ஆல்ரெடி சொன்னல அந்த பொண்ணை யாரு லவ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்களையா தான் அந்த கில்லர் கொண்டுகிட்டு இருக்கான், அடுத்தது நீ தான் சாக போறியே. டிடெக்டிவும் கூலா, சரி ஓகே, இறந்து போனவங்களுக்கு இருக்கிற இன்னொரு சம்பந்தம் என்ன, உடனே வாங்கும் அவங்க ரெண்டு பேரும் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஐஸ் ஸ்கேட்டிங் போனாங்க, நாளைக்கு நானும் அவ கூட அங்கதான் போக போறேனே, அந்த கில்லர் என்ன கொல்ல வருவான், அந்த கில்லரை நான் பிடிக்க போறேன், முடிஞ்சா கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல, வாங்கும் இதுக்கு தாண்டா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவரும் ரெடி ஆகுறாரு. சோ அடுத்த நாளே அந்த ஊன்ற பொண்ணு கூட நம்ம டிடெக்டிவ் ஸ்கேட்டிங் போறாரு, ஐஸ் ஸ்கேட்டிங். இவங்க கூடவே சேர்ந்து நிறைய பேர் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் வாங்கும் அங்கதான் இருக்காரு. மேபி கில்லரும் அங்க இருக்கலாம்னு எல்லாரையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஊன்ற பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே போறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம டிடெக்டிவும் வராரு. சோ டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறா, கில்லரை வச்சு நம்மள போட்டு தள்ள போறா போல அப்படின்னு. அந்த பொண்ணை பிடிச்சி, இங்க பாரு இந்த இடம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா நம்ம சினிமா தியேட்டருக்கு போலான்னு டாக்ஸில இவங்க ரெண்டு பேரும் தியேட்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி அவங்க போறாங்க. பின்னாடியே ஒரு ட்ரக்ல ஒரு ஆளு ஃபாலோ பண்றாரு. அவரு தான் கில்லரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் உடைய ஷூவும் இருக்கு. அப்படின்னா இவங்க ஸ்கேட்டிங் பண்ண இடத்துல தான் அந்த கில்லரும் இருந்திருக்காரு. இவங்க தனியா வந்ததை பார்த்துட்டு இவரும் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கும் பின்னாடி நம்ம போலீஸ் ஆபீசர் வாங்க ஃபாலோ பண்றாரு. அவருக்கு அந்த ட்ரக்கை ஓட்டுறவர் மேல டவுட் வருது. சோ டிடெக்டிவும் ஓவும் தியேட்டருக்குள்ள போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டருக்கு வெளியே அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி கில்லர் வெயிட் பண்றாரு. இதை வாங்கும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் இவன் தான் அந்த கில்லர்.
சோ இவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ரெடி ஆகுறாரு. அந்த கில்லர் தனியா ஒரு இடத்துக்கு போக இதுதான் கரெக்டான சமயம்னு வாங்க போயிட்டு அந்த கில்லரை பிடிக்கலான்னு பார்த்தா அந்த கில்லரு அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ இருக்குல்ல அதாலேயே வாங்க அடிச்சு சாகடிக்கிறாரு. அப்புறம் என்ன வாங்க ஆபீஸ்க்கே வரலன்னு அவரை காணணும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா டிடெக்டிவ்க்கு தான் தெரியும் அந்த கில்லர் வாங்க கொன்னுட்டாரு அப்படின்னு. அவ்வளவுதான் டிடெக்டிவ் ரொம்ப சோகமா வாங்கோடைய கார்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாங்கோட காரை இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அந்த கில்லர் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணானோ அதே மாதிரி வாங்கும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். கில்லர் வாங்க கொன்னுட்டாரு. நம்ம எங்கெங்க போனோமோ அந்த இடத்துல எல்லாம் வாங்கோடைய கார் இருக்கான்னு தேடும் பொழுது தியேட்டருக்கு வெளியே வாங்கோடைய கார் இருக்கு. அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு டிடெக்டிவ். ஏன்னா நம்மளால ஆல்ரெடி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இப்ப நம்ம ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான்னு ரொம்ப சோகமா இருக்காரு. அப்பதான் டிடெக்டிவ் வாங்கோடைய கார்ல ஒரு பேப்பரை பாக்குறாரு. அது ஒரு பஸ்ஸோட நம்பரு. இதை எதுக்காக வாங்க அவனோட கார்ல வச்சிருக்கணும் அப்படின்னு டவுட் வந்து நம்ம டிடெக்டிவும் அதே பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேபி அந்த கில்லரும் அந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரோட முகத்தையும் டிடெக்டிவ் பாக்குறாரு. ஆனா இவருக்கு யார சந்தேகப்படுறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் டிடெக்டிவ்க்கு தெரியும், கண்டிப்பா அந்த கில்லர் நம்மள பாத்திருப்பான், நம்ம அவனை தேடி போக தேவையில்லை, அவனே நம்மள தேடி வருவான்னு பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடுறாரு. கில்லர் நம்மள தேடி வருவான்னு வெயிட் பண்றாரு. முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தருடைய சேருக்கு பின்னாடி அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் உடைய ஷூ தொங்க விட்டுருக்காரு. டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு இவன் தான் கில்லர் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக அந்த ஆளுடைய ட்ரெஸ் கோட் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நேரா அவர் ஒரு பப்புக்கு போயிடுறாரு. அங்க சும்மா ஓரமா நின்னுகிட்டு இருக்கிற ஆன்ட்டியை பிடிச்சி வா நம்ம டான்ஸ் ஆடலான்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி அந்த கில்லரும் வராரு. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதோட டிடெக்டிவும் ஒரு தூணுக்கு பின்னாடி நிக்கிறாரா, மேபி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல அப்படின்னு அந்த கில்லரும் அங்க இருந்து போறாரு. இதுதான் டிடெக்டிவ்க்கும் வேணும். இப்ப அந்த கில்லரை டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லர் இப்ப என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா ஃபேக்டரிகளுக்கெல்லாம் நிறைய ஐஸ் கட்டிலாம் தேவைப்படும்ல, அந்த ஐஸ் கட்டியை டெலிவரி பண்ற வேலையை தான் அவர் செய்யறாரு. அப்படி ஐஸ் கட்டிகளை டெலிவரி பண்ணும்பொழுது ட்ரக்குக்குள்ள ஒரு மூட்டை இருக்கு. இப்ப அந்த கில்லர் அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிரிட்ஜி மாதிரி இருக்கு, அதுக்கு அடியில ரயில்வே ட்ராக் இருக்கு, ட்ரெயின்லாம் போகும் போல, அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணியே நம்ம டிடெக்டிவும் வராரு. அந்த கில்லர் என்னதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் ஃபுல்லாவே ஒரே நிலக்கரியா இருக்கு. இப்ப அந்த கில்லர் அந்த மூட்டையை அவுக்கும் பொழுது உள்ள சின்ன சின்ன மூட்டையா நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் ட்ரெயினுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல ஒண்ணுன்னு போட்டு விட்டுறான். இது எல்லாமே வாங்குதான். வாங்க துண்டு துண்டா கட் பண்ணி அவரோட கை கால்னு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அதை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல போட இந்த ட்ரெயின்ல இருக்கிற நிலக்கரியெல்லாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வேற வேற ட்ரக்குன்னு வந்து அதுங்க ஃபேக்டரிக்கு கொண்டு போவோம். இதனாலதான் வேற வேற ஃபேக்டரியில வேற வேற பாகங்கள் கிடைச்சிருக்கு. இதை பாக்குற டிடெக்டிவும் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இவன் தான் கில்லரு. அதோட அந்த கில்லரோட முகத்தை டிடெக்டிவ் தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வருது. ஆனா அது என்னன்னு நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். அவ்வளவுதான் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் பெரிய ஆபீசர் கிட்ட எல்லாம் பேசி அந்த ஊன்ற லேடி இருக்காங்களே அவங்கள விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதுவும் ஒரு கார்லயே வச்சுதான். ஆனா அவங்க ஆபீசர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லவே மாட்டாங்க. நான் பதில் சொல்லணும் அப்படின்னா டிடெக்டிவ் கிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம டிடெக்டிவும் உள்ள வந்து கிட்ட அவரு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க பாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான். அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ண ட்ரை பண்ண ஒருத்தன் இறந்து போயிட்டான். 1 மாசத்துக்கு முன்னாடி அதே மாதிரி உன்னை லவ் பண்ண ட்ரை பண்ணவன் இறந்துட்டான். இப்போ என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆபீசர் வாங்கு அவனும் இறந்து போயிட்டான். இவங்க 4 பேரையுமே கொன்ன அந்த கில்லர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது யாருன்னு உனக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்டை இங்க உடைக்கிறாரு. அந்த கில்லர் யாருன்னா உன்னோட ஹஸ்பண்ட் லியாங் தான் அப்படின்னு சொல்றாரு. எது லியாங்க? அவன் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டானே அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கான ரீசனையும் டிடெக்டிவ் தெளிவா சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலக்கரியுடைய ஃபேக்டரியில ஒரு கை கடந்தது, இன்னொரு ஃபேக்டரியில கால் கடந்தது. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்பதான் ஒரு கிழிஞ்சி போன ரத்தமா இருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு ஐடி கார்டும் இருந்தது. அந்த ஐடி கார்டு உன்னோட ஹஸ்பண்ட் லியாங்கோடது. நாங்களும் லியாங் தான் இறந்து போயிட்டான்னு நினைச்சோம். ஆனா லியாங் சாகல, அங்க இறந்து போனது வேற யாரோ. ஆனா லியாங்கு அவன் இறந்து போன மாதிரியே அவனோட ட்ரெஸ்ஸையும் ஐடி கார்டையும் அங்க போட்டு போயிட்டான். இப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லியாங் தான் இறந்து போனதா கணக்கு. அதுக்கப்புறமா உன்னை யாராவது லவ் பண்ண வந்தா லியாங் உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல, அவன் உயிரோட தானே இருக்கான். புருஷனுக்கு கோவம் வராதா பின்ன? அதனாலதான் உன்னை யார் யாரு லவ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்கள தேடி தேடி அதே பேட்டர்ன்ல கொல்றான். இதெல்லாம் தாண்டி நான் ஏன் இதை உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றேன்னா நானே அவனை நேர்ல பார்த்தேன் அப்படின்னு கிட்ட சொல்றாரு. ஓவுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்கி போகுது. என்ன பண்றதுனே தெரியல. நான் சொல்றது கேளு, உன்னோட ஹஸ்பண்டை பிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இல்லன்னு வச்சுக்கிய அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல பாவம் அந்த ஊவுக்கும் அவளோட ஹஸ்பண்டை பிடிக்கும் போல. அதனால நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. லியாங் வெளியே வரணும் அப்படின்னா அவரோட ஒய்ஃப் கால் பண்ணா மட்டும்தான் வருவாரு. அதே மாதிரியே ஓவும் லியாங்க்கு கால் பண்றாங்க. லியாங்கும் வந்து மீட் பண்றாரு. போலீஸ் அந்த இடத்த சுத்தி வளைக்கிறாங்க. லியாங்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஒய்ஃபை பாக்குறாரு. ஓவோ ஐம் சாரின்னு சொல்றாங்க. லியாங் இங்க இருந்து தப்பிக்கணும்னு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. போலீஸும் அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க, முடியல. வேற
வேற வழி இல்லாம லியாங்க ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. சோ இப்ப உண்மையான லியாங்கோட அஸ்திய அவரோட ஒய்ஃப் ஊக்கிட்டே கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. எப்படியோ இந்த கேஸ டிடெக்டிவ் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த லியாங் முதல்ல ஒருத்தரை கொன்னார்ல, அவரு யாரு, எதுக்காக லியாங் கொலை பண்ணணும் அப்படின்ற விஷயம் கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல. சோ மேபி லியாங்கோட ஒய்ஃப் ஊக்கு தெரியலான்னு ஊவை பார்க்கலான்னு போறாரு. ஆனா அவங்க சம கோவத்துல இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட உயிரோட பிடிப்பேன்னு சொன்னீங்க, அவர் உயிரோட இருந்திருந்தா திரும்ப வருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்திலயாவது நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகமாகறாங்க. நம்ம டிடெக்டிவும் ஊவை சமாதானப்படுத்துறாரு. சோ அப்புறம் அவங்க அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு வராங்க. அங்க ஆல்ரெடி சில போலீஸ்லாம் வராங்க. ஏன்னா முதல்ல ஒருத்தர் இறந்து போனாரு, அவரோட அஸ்தியை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த அஸ்தி உங்ககிட்ட இருக்கா, அது யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஊ கிட்ட கேட்கும் பொழுது இல்ல நான் அதை கடல்ல கரைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே மேடம், இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்கு, வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஊ அங்க போயிடுறாங்க. நம்ம டிடெக்டிவும் கடைக்குள்ள போயிட்டு அந்த ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா அந்த ஓனரும் வெளியே இருக்கிற அந்த மரத்தோடைய கிளைய வெட்டணும், அப்படியே கடைய வந்து முட்டுது பாது அப்படின்னு சொன்ன உடனேயுமே தான் டிடெக்டிவ்க்கு ஒரு பெரிய விஷயமே புரிய வருது. முதல்ல லியாங்கோட அஸ்தி அப்படின்னு சொல்லி ஊ கிட்ட ஒரு அஸ்தியை கொடுப்பாங்க. அவங்க அதை அந்த மரத்துக்கடியில தான் புதைச்சு வைப்பாங்களே. ஆனா இப்ப ஆபீசர்ஸ் கேட்கும் பொழுது அதை கடல்ல கரைச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. அப்படின்னா இன்னமும் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஊ வந்து மறைக்கிறா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவதான் கடையில பல பலன்னு ஒரு கோட் இருக்கு. இது என்னடா புது கோட்டு, யாரு கொடுத்தது, இது 5 வருஷமாவே இங்க தான் இருக்கு, யாராவது வாங்குவாங்கன்னு சொல்லி பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்க. அதான் சொன்னல ஊ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணிட்டா இது ஒரு பெரிய பணக்காரனோடதுன்னு. அந்த ஆளு வந்து திரும்ப வாங்கிட்டே போல, அதான் இதை விற்கலான்னு இருக்கேன். சரி ஓகே, இதை கம்மி விலைக்கு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல எனக்கு காசு வந்தா ஓகே தானு காசை வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம டிடெக்டிவ்க்கே அவர் வித்துடுறாரு. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. உடனே அந்த அட்ரஸுக்கு டிடெக்டிவ் போகும்பொழுது அங்க இருக்கிறது ஒரு பெரிய பணக்காரர் தான். சோ இந்த கோர்ட் உங்களோடதா அப்படின்னு கேட்கும்பொழுது இது என்னோட கோர்ட்லாம் கிடையாது, ஆனா இந்த கோர்ட்டை நான் பார்த்திருக்கேன், அவரும் ஒரு பெரிய பணக்காரர் தான், ஆனா அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, அவர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தேன், இன்னும் பத்திரமா வச்சிருக்காரா. உடனே டிடெக்டிவும் ஆக்சுவலா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சோ நீங்க சொல்லுங்க இந்த கோர்ட்டை வச்சிருந்தது யாரு, நான் அவரை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சோ இவரும் அந்த பணக்காரருடைய அட்ரஸ் சொல்றாரு. நேரா அந்த இடத்துக்கு போனா ஒரு லேடி தான் இருக்காங்களே. சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறாரு டிடெக்டிவ். அந்த லேடி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது அவரோடது தான், என் வீட்டுக்காரோடது, அந்த ஆளை பத்தி பேசவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இல்ல மேடம் என்ன ஆச்சு, அப்படி அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆளு ஒரு சின்ன பொண்ணா பார்த்து உசார் பண்ணி ஓடி போயிட்டான், அவன் எங்க இருக்கானே தெரியல, 5 வருஷம் ஆகுது, அப்படி என்ன விட்டு ஓடுறானா, என்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையா, என்கிட்ட அறிவு இல்லையா, அழகு இல்லையா, பாடி இல்லையா அப்படின்ற மாதிரி பாத் டப்ல உட்காந்துக்கிட்டு அந்த லேடி அழுதுகிட்டு இருக்காங்க. சோ டிடெக்டிவ் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு நேரா அவரோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. சோ அவங்களும் லியாங்கோட ஒய்ஃப் அவங்க கிட்ட வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது ஒரு பெரிய பணக்காரரோடது, அவருக்கும் உங்களுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, சோ உண்மையை சொல்லுங்க, லியாங் அதுக்காக தானே இந்த பணக்காரரை கொன்னாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஊவும் அப்படியே அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அகைன் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டை தூக்கி போடுறாங்க. அந்த பணக்காரன் ட்ரெஸ் எங்களோட லாண்ட்ரிக்கு கொண்டு வந்து கொடுத்தான், நானும் அதை பண்ணேன், பட் ஆனா ஒரு மிஸ்டேக்னால அந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், அந்த ட்ரெஸ்ஸோட விலை ரொம்ப ரொம்ப அதிகம், காசை என்கிட்ட கேட்டான், நானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால அவ்வளோ காசு எப்படி கொடுக்க முடியும், சோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப பயந்து போனேன், அந்த பணக்காரன் என்ன மிரட்ட ஆரம்பிச்சான், கடைசியா என்ன அபியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணான், சோ கோவத்தை பொறுத்துக்க முடியாம நான் தான் அந்த பணக்காரனை கொன்னேன் அப்படின்னு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா லியாங் அந்த கொலையை பண்ணலையா அப்படின்னு கேட்கும் பொழுது லியாங்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அந்த பணக்காரனை என் கையால கொன்னேன், பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம லியாங் கிட்ட சொன்னேன், லியாங் தான் நான் பண்ண கொலையை மறைக்கிறதுக்காக அந்த ஆளை துண்டு துண்டா வெட்டி ஃபேக்டரிக்கு அனுப்பிட்டான், எப்படியா இருந்தாலும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி என்கிட்ட வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட லியான் இறந்து போனது அந்த பணக்காரன், ஆனா தான் இறந்து போன மாதிரி Dress ஐடி கார்டு எல்லாம் போட்டு வந்துட்டான். அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஆனா உண்மையிலேயே கிடையாது, இறந்து போனது அந்த பணக்காரன் தான், அந்த பணக்காரனோட அஸ்தியை தான் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க, அது அவனோட அஸ்தின்றதுனால தான் நான் அந்த மரத்து கீழே புதைச்சேன், அப்புறம் நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நிறைய பேர் தப்பா பேச ட்ரை பண்ணாங்க, அவங்க எல்லாரையுமே என்னோட ஹஸ்பண்ட் லியாங் தான் கொன்னாரு, அதுக்கப்புறமா பண்ண கொலை எல்லாமே அவரோடது தான், ஆனா முதல்ல பண்ணது நான் தான், நானும் ஒரு குற்றவாளி தான் சொல்லி அலறாங்க. சோ அவ்வளவுதான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. போலீஸ் ஊவை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வழியா நம்ம டிடெக்டிவும் அவரோட மண்டைய போட்டு கொலை பண்ண அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு இப்ப மனுஷன் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எங்க ஊவை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு எப்படி அந்த பணக்காரரை கொன்னாரு அப்படின்னு டெமோலாம் செஞ்சு காட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே செஞ்சு காட்டுறா, அதை வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா ஊவை வெளியே கொண்டு வரும்பொழுது அங்க ஏதோ ஒரு பசங்க போல பட்டாசை கொளுத்தி விட்டாங்க, பட்டாசு மேல போயிட்டு டொம்மு டொம்முன்னு வெடியுது, அதை ஊ பார்த்து அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க. வெடிக்கிற பட்டாசை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஒருத்தரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்லயே இருந்தாங்களே, இப்ப இந்த பட்டாசுலாம் எப்படி வெடிச்சு செதறது, அதே மாதிரி அவங்க மனசுல இருக்கிற
கில்ட்லாம் வெடிச்சு செதற மாதிரி என்னதான் அரெஸ்ட் ஆனாலும் நம்ம மனசு இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ திரும்ப வந்து அவங்களோட லைஃப் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. நம்ம டிடெக்டிவும் அவரோட வேலையை சூப்பரா செய்வாரு. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. ஒரு நிமிஷம் எங்க போறீங்க? அதுக்குள்ள நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்க சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க கையை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். ஐயோ ஓவரா பேசுறேனே. இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஷெர்லாக்லாம் கிடையாது கண்டுபிடிக்கிற அளவுக்கு. ஸோ அதனால நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் படத்துல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.